2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் எப்படி தொடங்குகிறது என்றால், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. மறுபடியும் 16வது வசனம் 2 கொரிந்தியர் 4:16 4ஆம் அதிகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறதுனால் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த அந்த அவர், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாம், பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் ஊழியம் மகிமை உள்ளது. இப்படி மகிமை நிறைந்த ஊழியத்தை உடையவர்களாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. மறுபடியும் நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறது. அந்த புறமான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது மாத்திரமல்ல, இந்த பொக்கிஷத்தை எங்களுடைய மண்பாண்டத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷமானது நாங்கள் இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியானது எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அரியாக ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசம் பண்ணினார். இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்க என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, அதுதான் மகிமையின் பொக்கிஷம். அந்த மகிமையின் பொக்கிஷம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள், இருளிலே பிரகாசிக்கிறீர்கள். ஆகினால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள். அந்த நித்தியமானவரான இந்த காரியத்தை இந்த 4ஆம் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அதனாலே 4:7 மிக முக்கியமானது. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆகினால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்களும் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாகிய நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசம் என்பதல்ல, விசுவாச வரம் என்பதல்ல, விசுவாச ஆவி உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அந்த விசுவாச ஆவியை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இயேசு நாமத்தில் கேளுங்கள். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். God bless you.